ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான். இதில் 2 saree 2 ப்ளவுஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸு, இன்னொன்று நார்மல் ப்ளவுஸ் இருக்குது. இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களே 3 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேருக்குமே நாளைக்குள்ளே நான் கொடுத்தே ஆகணும். இன்றைக்கி நைட்டு ஒரு சிஸ்டருக்கு வந்து 4 ப்ளவுஸ் தைக்கணும், அப்புறம் 2 saree ஊறடிக்கணும். அப்புறம் நாளைக்கு காலையில் இன்னொரு சிஸ்டருக்கு 2 லைனிங் ப்ளவுஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டருக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸும் ஒரு நார்மல் ப்ளவுஸு அப்புறம் இந்த சேரீலாம் ஓரடிச்சு கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த 3 பேருக்குமே நான் தச்சு கொடுக்கணும். அது போக வேறு வேறு கஸ்டமருக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 9 ப்ளவுஸ் தைக்கணும். இன்னும் 5 நாளைக்குமே எனக்கு ஹெவியான அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 28 29 2 நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான முகூர்த்தம். அந்த 2 நாளைக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நிறையா ப்ளவுஸ் வந்து தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து காலையில் 10 மணி நைட்டு 8 மணியோட தைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேட்ட டயத்துக்கு என்னால் கொடுக்க முடியாது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமருக்கு மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். நான் வாங்கி வச்சுருக்க ஆர்டர்ஸே பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர் ப்ளவுஸ் இருக்குது. அதனால் ராத்திரிக்கும் பகலைக்கும் நான் வந்து தூங்காமல் நான் தைச்சா மட்டும்தான் என்னால் அவங்க கேட்ட டயத்துக்கு கொடுக்க முடியும். தூங்காமல் அப்படின்னா 24 மணி நேரமும் தூங்காமல் வேலை பார்க்குறது கிடையாது. ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா இப்படி 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு தைச்சோம்னா நம்மளால் முடிச்சிட முடியும். இந்த 5 நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா மட்டும்தான் நம்ம அவங்க கேட்ட டயத்துக்கு கொடுக்க முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே தைச்சோம் அப்படின்னா ஒரு சில கஸ்டமருக்கு மட்டும்தான் அவங்க கேட்ட டயத்துக்கு கொடுக்க முடியும். சில கஸ்டமருக்கு நம்மளால் கரெக்ட் டயத்துக்கு கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு சில கஸ்டமர் வந்து சரிப்பா தைக்க முடியலையா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிடுவாங்க. ஆனால் சில கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையே இருக்காது, சாமியாட்டம் ஆடிடுவாங்க. நம்ம வீட்டில் தைச்சாலும் கூட பரவாயில்ல, நம்ம கடையில் ரோட்டு மேலே தைச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்க கத்துற சவுண்டுக்கே எதிர்த்தாப்பில் உள்ள கடையில் உள்ளவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி நினச்சிருவாங்க.